எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் வள்ளி. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, வேர்க்கடலை வச்சு ஒரு டிஷ் தான் செய்ய போகிறோம். இது ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான டிஷ். இதை உங்கள் குழந்தைகளுக்கு வாரத்தில் ஒரு முறையாட்டு செஞ்சு கொடுங்க. இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வேர்க்கடலை பிஸ்கட் மாதிரி தான் செய்ய போகிறேன். அதுக்கு என்னென்ன பொருள்லாம் வேணும்னு பார்த்துக்கலாம் வாங்க. வேர்க்கடலை நல்லா வறுத்து தொளி நீக்கி மிக்சியில் போட்டு அரைச்சி வச்சுக்கோங்க. அப்புறம் கொஞ்சம் வேர்க்கடலையும் 1 2 உடச்சி வச்சுக்கோங்க. ஒரு 2 ஸ்பூன் நெய், 200 கிராம் கோதுமை மாவு, 200 கிராம் நாட்டு சர்க்கரை, ஒரு முட்டை, கொஞ்சோண்டு சோடாப்பு. இப்போ இதெல்லாம் ஒரு பெரிய பவுலில் மாற்றிக்கலாம். ஃபஸ்ட்டு நான் முட்டையை உடச்சி ஊற்றிக்கிடுறேன். அதை நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நாட்டு சர்க்கரை ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் எவ்வளோ 200 கிராம் கோதுமை மாவு எடுத்தால் 200 கிராம் நாட்டு சர்க்கரை ஆட் பண்ணுங்கள். உங்களுக்கு இனிப்பு வேணும்னா கூட கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. இனிப்பு வேண்டான்னா இதோட கம்மியாகவும் ஆட் பண்ணிக்கலாம். கோதுமை மாவை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பசைஞ்சுக்கிடுவோம். இப்போ கொஞ்சம் நெய் ஆட் பண்ணிக்கிடுவோம். உங்களுக்கு நெய் வேண்டான்னா சேர்க்காட்டினாலும் பிரச்சனை இல்லை. கொஞ்சம் சேர்க்கணுன்னா சேர்த்துக்கோங்க. நான் கொஞ்சம் சேர்த்துருக்கேன். கொஞ்சம் கையில் ஒட்ட தான் செய்யும். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க வேர்க்கடலையும் இது கூட சேர்த்துக்கலாம். இது கூட ஒரு பிஞ்ச் அளவுக்கு சோடாப்பு சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா ஒன் போல் பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. சப்பாத்தி மாவு பிசைவோம்ல அந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. பிசைஞ்சு எடுத்தாச்சு. இப்போ ஒன்று ஒன்றா தனியாக உருட்டி உருட்டி எடுத்துக்கலாம். நான் ரவுண்ட் ஷேஃப்க்கு எடுத்துருக்கேன். இப்போ நான் இதை பிஸ்கட் மாதிரி எடுத்து வச்சுக்கிட்டேன். இதை நம்ம 1 2 உடச்சி வச்சுருக்க வேர்க்கடலையில் டச் பண்ணி வச்சுக்கோங்க. மேலே கொஞ்சம் வேர்க்கடலை இருந்தால் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். அதனால் நான் அதை எடுத்து வச்சுருக்கேன். நான் இட்லி பாத்திரத்தில் செய்கிறேன். இட்லி பாத்திரத்தை அடுப்பில் வச்சு அதில் கொஞ்சம் மண் போட்டு அந்த மண் ஒரு 10 நிமிஷம் சூடானதும் நம்ம தட்டி வச்சுருக்க பிஸ்கட்டை அதுக்குள்ளே வச்சுக்கலாம். நான் அந்த பிஸ்கட்லாம் செஞ்சு வச்சுருக்கேன். அதை எடுத்து வச்சுட்டேன். இப்போ நான் எல்லாம் எடுத்து வச்சுட்டேன். மண் சூடானதும் 10 நிமிஷம் கழித்து பார்த்து பார்த்து வைங்க. வேகலைன்னா அதுக்கப்புறம் வச்சு எடுத்துக்கோங்க. இதை நீங்கள் இட்லி தட்டில் கூட வைக்கலாம். நான் இட்லி தட்டிலையும் வச்சுருக்கேன், தட்டிலையும் வச்சு எடுத்தேன். ரெண்டுமே நல்லா தான் வந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். இப்படி வச்சது ஒரு 10 நிமிஷம் கழித்து பார்த்துக்கோங்க வெந்துட்டான்னு. வேகலைன்னா கூட ஒரு 2 நிமிஷம் விடுங்க. ரொம்ப நேரம் வச்சிடாதீங்க. அந்த வாசம் வரும். வாசம் வந்த உடனே எடுத்து பாருங்கள். இப்போ பிஸ்கட் ரெடி ஆயிடுச்சு எனக்கு. நீங்கள் உங்கள் குழந்தைங்களுக்கு இது செஞ்சு கொடுங்க. ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான டிஷ். இது உங்கள் குழந்தைக்கு வாரத்துக்கு ஒரு முறையாட்டு செஞ்சு கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இதான் இன்றைக்கி என்னோட எளிமையான ரெசிபி. இன்னொரு நல்ல ரெசிபியில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாட்டா.